ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மிஸ்கேரேஜை நம்ம எப்படி தடுக்கலாம், உங்களுக்கு மிஸ்கேரேஜ் ஆகாமல் எப்படி நம்ம ஹெல்த்தியான ப்ரெக்னென்சி லீட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மிஸ்கேரேஜ் அப்படின்றது உங்களோட கர்ப்பப்பையில் உருவான கரு வளராமல், அதாவது 20 வாரத்துக்கு முன்னாடியே அது இறந்து போகுது அப்படின்னா, கர்ப்பப்பையிலேருந்து வெளியே வர்றது தான் நம்ம மிஸ்கேரேஜ், அந்த ப்ளீடிங் தான் மிஸ்கேரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இது மிஸ்கேரேஜ் காமனாக நடக்கிறது பார்த்திங்கன்னா, அதாவது 100 பேரில் ஒரு 10-15 ப்ரெக்னென்சியில் இந்த மாதிரி மிஸ்கேரேஜ் ஆகுது அப்படின்றது சொல்கிறாங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா 2-3 வாட்டி தொடர்ந்து கண்டினியூஸாக அந்த மாதிரி மிஸ்கேரேஜ் ஆகிறவங்களும் கூட இருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா 1% ஆஃப் பெண்களுக்கு ரிப்பீட்டடாக மிஸ்கேரேஜ் அவங்களுக்கு ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஸ்டடீஸ்லாம் சொல்கிறாங்க. ஸோ மிஸ்கேரேஜ் அப்படின்றது நம்மளோட ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப 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 ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கும். இது 12 வாரத்துக்கு முன்னாடியோ அல்லது 20 வாரத்துக்கு முன்னாடியும் மிஸ்கேரேஜ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. செகண்ட் ட்ரைமஸ்டர்லையும் இது அதாவது 13லேருந்து 28 வாரத்துக்குள்ளேயும் மிஸ்கேரேஜ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ மிஸ்கேரேஜ்க்கான காரணம் அப்படின்றது ஸ்பெசிஃபிக்கான காரணம் கிடையாது. ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ரெக்னென்சி ஹார்மோன் இருக்கு இல்லையா, ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படின்ற ஹார்மோன், இது கம்மியாக இருக்கிறது ஒரு காரணமாக இருக்கலாம், ப்ரெக்னென்சி லாஸுக்கு அதாவது மிஸ்கேரேஜுக்கு காரணமாக இருக்கலாம் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ நம்ம ப்ரொஜெஸ்ட்ரானோட லெவலை அதிகப்படுத்துறது மூலமாக நமக்கு மிஸ்கேரேஜ் ஆகாமல் தடுக்க முடியும். ஸோ ப்ரொஜெஸ்ட்ரான்னா என்ன, ஏன் அது ரொம்ப முக்கியம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படின்றது பெண்களுக்கு சுரக்கக்கூடிய ஒரு ப்ரெக்னன்சி ஹார்மோன். இந்த ஹார்மோன் தான் நம்மளோட மென்ஸ்ட்ரல் சைக்கிளை ரெகுலேட் பண்ணுறதுக்கும் மிஸ்கேரேஜ் ஆகாமல் பேபி ஹெல்த்தியாக க்ரோ ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஹார்மோன். இது எப்போ சுரக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஓவுலேஷன் நடக்குது இல்லையா, அந்த ஓவுலேஷன் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த டைம்லேருந்து உங்களோட மென்ஸ்ட்ரேஷன் வரைக்குமே, அதாவது உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகிற வரைக்குமே இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் சுரக்கும். சப்போஸ் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா அதுக்கப்புறமும் கண்டினியூ ஆகும். ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனோட லெவல் குறையாது. ஸோ நம்ம ப்ரொஜெஸ்ட்ரான் நம்ம உடம்புக்கு தேவையான அளவு நம்ம உடம்புல இருந்தால் மட்டும்தான் ஒரு ஹெல்தியான ப்ரெக்னென்சி நமக்கு இருக்கும். ஸோ நம்மளோட ஓவரியிலேருந்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு எக் ரிலீஸ் ஆகும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஃபாலிக்கல் வெளியே வருது இல்லையா, அதாவது கருமுட்டை வெளியே வருது இல்லையா, எதுலேருந்து வெளியே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பஸ் லூட்டியம் அப்படின்ற ஒரு பை மாதிரி ஒரு அமைப்பு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் தான் நம்ம ஓவுலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது கருமுட்டை வெடித்து வெளியே வந்ததுக்கப்புறம் அதிலிருந்து தான் ப்ரொஜெஸ்ட்ரான் உற்பத்தியாக ஆரம்பிக்கும். இதுக்காக நம்ம ப்ரெக்னென்சி சப்போர்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களோட எண்டோமெட்ரியம் இருக்குல்ல, கர்ப்பப்பையோட சுவர், அது திக்காகி நம்மளோட ஃபெர்டிலைஸ் ஆன எக்கு பதியறதுக்கு நம்மளோட கர்ப்பப்பையை ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஹார்மோன் தான் இந்த ப்ரொஜெஸ்ட்ரான். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளோட கர்ப்பப்பையை கான்ட்ராக்ஷன், அதாவது சுருங்கி விரியாமல் பார்த்துக்கிட்டு, அப்போ தான் நமக்கு இம்ப்ளான்டேஷன் நடக்கக்கூடிய ஒரு என்விரான்மெண்ட், பாதுகாப்பான என்விரான்மெண்ட்டை உருவாக்கி தரும். இம்ப்ளான்டேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கான ஒரு என்விரான்மெண்ட்டை உருவாக்கி தந்து ஒரு ஹெல்தியான பேபிக்கு லீட் பண்ணுறது தான் இந்த ப்ரொஜெஸ்ட்ரான். ஸோ நமக்கு ஃபெர்டிலைஸ் ஆன எக்கு இல்லை அப்படின்னா ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல் குறைய ஆரம்பித்து நமக்கு பீரியட்ஸாக வெளியே வந்துடும். சப்போஸ் இம்ப்ளான்டேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துருச்சு அப்படின்னா கார்பஸ் லூட்டியம் இருக்கு இல்லையா, அது இன்னும் அதிகமான அளவுக்கு ப்ரொஜெஸ்ட்ரானை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இது நம்மளோட ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர்லேருந்து 10th வீக் ஆஃப் ப்ரெக்னன்சி வரைக்கும் கண்டினியூ ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஜெஸ்ட்ரான் அளவு குறைஞ்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. நம்மளோட குழந்தையோட பிளாசண்டா இருக்கு இல்லையா, அதுலேருந்து ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் உற்பத்தியாக ஆரம்பிக்கும் டெலிவரி வரைக்குமே. ஸோ ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படின்றது நம்மளோட த்ரூ அவுட் ப்ரெக்னன்சி, உங்களுக்கு ஓவுலேஷன் நடக்கிறதுலேருந்து உங்களுக்கு டெலிவரி வரைக்குமே ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படின்ற ஹார்மோன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போது மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கான காரணங்கள் என்னென்ன இருக்கலாம், அதை ப்ரொஜெஸ்ட்ரான் எப்படி அதை தடுக்குது அப்படின்றத பற்றி பார்த்தோம் அப்படின்னா, என்னென்ன காரணங்கள்னால மிஸ்கேரேஜ் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஃபெக்ஷன்னால ஆகலாம், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், ரேடியேஷன், உங்களுக்கு ஹை லெவல் ஆஃப் ரேடியேஷன் எக்ஸ்போஷர் இருக்குது, அல்லது தவறான இடத்துல உங்களோட கர்ப்பம் உருவாகிருக்கு, அல்லது உங்களுக்கு வயது அதிகமாக இருக்குது, வேறு ஏதாவது கர்ப்பப்பை சம்மந்தமான டிஸார்டர்ஸ் இருக்குது, ஸ்மோக்கிங்னால வர்றது, டயபெட்டிஸ் இருக்கிறது, அல்லது வேறு ஏதாவது மெடிக்கேஷனில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்றது, அல்லது ஹெல்தியான ஃபுட் எடுத்துக்காமல் இருக்கிறது, இது எல்லாமே மிஸ்கேரேஜ்க்கான ரீசன்ஸாக சொல்கிறாங்க. ஸோ கரெக்டான அளவு ப்ரொஜெஸ்ட்ரானை நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இதுதான் மிஸ்கேரேஜ்லேருந்து நம்மளை பாதுகாக்கும். ஸோ இப்போது ப்ரொஜெஸ்ட்ரான் அளவு எவ்வளோ இருக்கணும் அப்படின்றது ஒவ்வொரு டைம்லேயும் ஒவ்வொரு அளவு இருக்குது. ஓவுலேஷனுக்கு முன்னாடி இவ்வளோ இருக்கணும், ஓவுலேஷன்
ஓவுலேஷனுக்கு அப்புறம் இவ்வளோ இருக்கணும். அந்த மாதிரி அளவு வந்து நம்ம சப்போஸ் உங்களுக்கு மிஸ்கரேஜ் ஆச்சு அப்படின்னா நம்ம டெஸ்ட் பண்ணி கூட தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை வந்து கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டியது அவசியம். சரி, இப்போ ப்ரொஜெஸ்ட்ரான் எவ்வளோ இருக்குது அதை வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்க எல்லாருமே எடுக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து எல்லாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. அது ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து டேப்லெட்டாக நமக்கு வந்து தருவாங்க. எப்படி பார்த்தீங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு வந்து மிஸ்கேரேஜ் ஆகிருக்கு, லாஸ்ட்டு வந்து உங்களுக்கு லாஸ்ட் மந்த் மிஸ்கேரேஜ் ஆகிருக்கு, இல்லை 2-3 வாட்டி தொடர்ந்து மிஸ்கேரேஜ் ஆகிருக்கு, நீங்கள் டாக்டர் கிட்ட போகிறீங்க அப்படின்னா அவங்க வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க ஓவுலேஷனுக்கு அப்புறம். அப்படி இல்லைன்னா ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், ஓவுலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட் வந்து எடுத்துக்க சொல்லுவாங்க. ஒரு 10 days வரைக்கும் கூட எடுத்துக்க சொல்லுவாங்க. எதுக்காகனா சப்போஸ் உருவான கரு வந்து இம்ப்ளான்டேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும், கரு உருவாயிருந்தா இம்ப்ளான்டேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணுன்றதுக்காக ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து தருவாங்க. எல்லாருமே இதை வந்து எடுத்துக்கணும் அப்படின்றது கிடையாது. நம்ம சரி, இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் நம்ம எப்படி பூஸ்ட் பண்ணலாம், டேப்லெட்டை தான் எடுக்கணுமா, வேற வழி இல்லையா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. ஸோ நம்ம வந்து ப்ரொஜெஸ்ட்ரானை வந்து டேப்லெட்டாகவும் எடுத்துக்கலாம், இல்லை இன்ஜெக்ஷனாகவும் எடுத்துக்கலாம், வேற ஏதாவது சப்ளிமெண்ட்ஸ் வழியாகவும் எடுத்துக்கலாம். சப்ளிமெண்ட்ஸ்னால் பில்ஸ், கேப்சூல் இந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அது இல்லாமல் நேச்சுரலாக நம்ம வந்து எப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரலாக உங்களோட ஃபுட்டில் வந்து நீங்கள் சில சேஞ்சஸ் பண்ணாவே போதும். சேஞ்சஸ்னு கிடையாது, நீங்கள் வந்து ஹெல்தியான ஃபுட் ஆட் பண்ணிங்கனாவே போதும். அதாவது ப்ரொஜெஸ்ட்ரான் லெவலை பூஸ்ட் பண்ணக்கூடிய ஃபுட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், இந்த ஆரஞ்செல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், ஸ்ட்ராபெரி, அதுக்கப்புறம் விட்டமின் பி இருக்கக்கூடிய கேரட், கீரை வகைகள், வால்நட், அப்புறம் ஜிங்க் இருக்கக்கூடிய முந்திரி, சிக்பி, எக்கு, ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய எக்கு, அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ், நட்ஸ், சீட்ஸ், ஃபிஷ், அதுக்கப்புறம் ஃபைபர் அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்வீட் பொட்டேட்டோ, அவகேடோ, முழு தானியங்கள், அதுக்கப்புறம் ஃபிஷ் வகைகள் வந்து நீங்கள் என்ன வேணால் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா பீன்ஸ் எடுக்கணும், பாதாம், முந்திரி, பம்கின், பூசணிக்காய் இருக்கு இல்லையா, பூசணி, அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர். ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் ஃபுட்டில் எடுத்துக்கும் போது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரொஜெஸ்ட்ரானை அதிகரிக்கக்கூடிய அல்லது ப்ரொஜெஸ்ட்ரானை ஒரு கரெக்டான அளவில் வச்சுக்கக்கூடிய ஃபுட் ஐட்டம் தான் இதெல்லாமே நீங்கள் கரெக்டாக உங்களோட ஃபுட்டில் டெய்லி வந்து ஏதாவது ஒன்று வந்து ஆட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இதை நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது உங்களுக்கு மிஸ்கேரேஜ் ஆகக்கூடிய வாய்ப்பை வந்து நீங்கள் தடுக்க முடியும். இந்த வீடியோ பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.